அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சிஎஸ்ஐஆர் சிஇஆர்ஐ. ஸோ இந்த கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் மெக்கானிக்கல், EEE அண்ட் சிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸுக்கு இருக்குது. ஸோ இது என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்றதை நம்ம வந்து அதில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது அப்படின்றது ஃபஸ்ட்டு அவங்க வெப்சைட் போயிடலாம். ஸோ இதுதான் அவங்க வெப்சைட். ஸோ இதை வந்து நான் ரொம்ப சொல்லணுன்றது இல்லை. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்ன்ற செக்ஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எங்கே என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது 27ஆம் போஸ்ட்டாக இருக்கக்கூடிய இது தான். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து கீழே அட்டாச்மெண்ட்டுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து அதாவது ஸ்டார்டிங் டேட் இந்த போஸ்ட் பண்ணது 27/1. ஸோ 28ஆம் தேதியிலேருந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோடைய லாஸ்ட் டேட் 1/3, அதாவது மார்ச் 1ஆம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அதாவது டெக்னீஷியன் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து R&Dக்கு வந்து தேவைப்படுது. அதுதான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் சிஇஆர்ஐ. ஸோ இதை வந்து எந்தெந்த லொக்கேஷன் நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளை, சென்னை, ஜெய்ப்பூர். ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அடுத்த விஷயங்கள்லாம் என்ன தெரியணுன்றதை பார்க்கலாம். ஸோ 2 விதமாக எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் 1, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லி. நம்ம வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டெக்னீஷியன் 1ன்றது SSLC 10th 12th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களுக்கு இதில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான சேலரியும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் 1 சொன்னல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ 10th 12th குவாலிஃபிகேஷன். ஸோ அது என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட் தேவை ஜாபில் அப்படின்றது. ஸோ இதை மாதிரி எல்லாமே இருக்கும். மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், அதுக்கடுத்து எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், பில்டிங் மேசன், அதுக்கடுத்து டர்னர், ஸோ ஃபிட்டர். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் இருக்குது, அண்ட் மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்றது சேம் டிப்ளமோ கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ வித் அட்லீஸ்ட் 3 years ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து டியூரேஷனில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. வித் 60% மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 years வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அதில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் மெக்கானிக்கலுக்கும் அதே மாதிரி 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலுக்கு வருவோம். ஸோ இதில் 2 வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசிக்கு தான் இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஆஃப் அட்லீஸ்ட் 3 years ஃபுல் டைம் கோர்ஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் அப்படி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரிலிமினரி அண்ட் டீட்டெயில் எஸ்டிமேட் ரெடி பண்ணுற மாதிரி, டெண்டர், ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கு. அதுக்கடுத்து சூப்பர்வைசன், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேரி அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆர் ஐடி. ஸோ அவங்களுக்கான விஷயமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் ப்ரீவியஸாக சொல்ல மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிஎஸ்சி, சிவில் இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் வேறு யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் பகிரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல டெக்னீஷியன், ஸோ பில்டிங் மேசன். ஸோ அவங்களுக்கான விஷயங்கள், அவங்களுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது தேவையுள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய போஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் கமிட்டியை
அவங்க வந்து ட்ரேட் டெஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்கள காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ there will be 3 பேப்பர்ஸ். ஸோ அதை வச்சு தான் அவங்க எவாலுவேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஃபஸ்ட் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா OMR பேஸ்டு ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ அண்ட் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும், 3 hours. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பருக்கு என்ன இருக்கும், செகண்ட் பேப்பருக்கு என்ன இருக்கும், அண்ட் தென் தேர்ட் பேப்பர். ஸோ 3 பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்டிடியூட் இந்த மாதிரி பார்ப்போம்ல, ரீசனிங். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ். ஸோ அதுக்கடுத்து தான் கன்சர்ன் சப்ஜெக்டில் வரும். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இதை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, தேவை உள்ளவங்க இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அலோவன்ஸ், அதாவது இதனால் என்ன பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ அப்ளிகேஷன் மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ ஒர்க் லொக்கேஷன் ப்ரீவியஸாகவே சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணி தான் நீங்கள் வந்து இதெல்லாமே அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது 1/3/2022. ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இதுக்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் குறிப்பிட மறந்துட்டேன் இதில். ஸோ எக்ஸாம் ஃபீஸும் இதுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெக்னீஷியன், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees வந்து ஃபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஹவு டு அப்ளை. ஸோ அந்த செக்ஷன் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், அதான் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த எல்லாமே கேரி அவுட் பண்ணுறவங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேரி அவுட் பண்ணுறவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதெல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணுன்றதுக்கு இங்கே ஒரு செக்ஷனில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து மேலே என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அதை பிரிண்ட் அவுட், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் காப்பியும் அவங்களுக்கு சென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாம் இந்த CSIR/CERIயில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சி. ஸோ இந்த வேக்கன்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ CSE, எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.